சொன்னால் தீர்த்தம் எடுத்து தீர்த்த இது என்ன கொண்டு வா எடுத்துண்டா எடுத்துண்டா கொண்டு வா சைக்கிள் ஆட்டியப்பா அரோஹரா அரோஹரா வணக்கம் ரோவலே. நான் வந்து இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் காட்டா விநாயகர். இன்றைக்கு வந்து இங்கே இருந்து தான் தீர்த்தம் எடுக்க போயிருக்கணும். நானும் போகிறேன். அப்போ ஒரு சின்ன காணொலி ஒன்று இதில் இருந்து எடுத்துகிட்டு போகமாட்டேன் ஆசைப்பட்டேன். சொன்னாங்கட எங்கட ஊரில் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து புள்ளங்கி திரிஞ்ச இடம். அப்போ நான் இந்த முறை தான் இந்த சேனலுக்கு வந்து இந்த வீடியோவை எடுக்க போகிறேன். அப்போ அதால் வந்து கோயில் தலைவர்கிட்ட வந்து கேட்டேன். ஒரு பிரச்சனை இல்லை, வாங்க எடுத்துகிட்டு போங்க, சந்தோஷமாக போடுங்க அப்படி சொன்னார். அப்போ ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லா தீர்த்தம் இங்கே இருந்து வெளிக்கிட்டு போறதுல இருந்து அங்க தீர்த்தமாடி இங்க கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காணொலியா தருவேன். இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பற்றாப்பிழை கண்ணகி அம்பான் ஆலயத்தின் வருடாந்த வையாசி உற்சாக பொங்கல் ஆரம்பித்திருக்கின்றது. அதற்கு முன்னாயத்த நிகழ்வுகளாக கடந்த 26/5/2025 அன்று பாகுத்தண்டல் என்கின்ற புனிதமான கைங்கரியம் இடம்பெற்றது. அந்த நிகழ்வானது இங்கே விசாக பொங்கல் வரப்போகின்றது என்பதையும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இந்த பிரதேசம் என்பதையும் எடுத்துக்காட்டும் விதமாக இந்த ஆலயத்திலிருந்து பாக்குத்தென்ற நோன்புகாரம், அதாவது தீர்த்தம் எடுப்பவரே பாக்குத்தண்டலுக்கும் முக்கியமாக செல்வர். அவருடன் உதவியாளராக ஒருவர் செல்வர். பாக்குத்தன்றவர் வாய் பேச மாட்டார். எந்த விதத்திலும் அவர் கதைக்கக்கூடாது. ஆனால் இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஆலய முன்றலிலே ஆலய தலைவரிடம் அதற்கான பாக்குத்தண்டல் நிகழ்வை முடித்து கொண்டு அவ்வாறே இங்கே முள்ளியவளை, பற்றாப்பிழை, தண்ணீரூற்று போன்ற இடங்களுக்கு சென்று அங்கே 9 வீடுகளில் அதற்கான பாக்குத்தண்டு என்ற நிகழ்வு இடம்பெறும். இந்த நிகழ்வானது பொங்கல் வருகின்றது. எல்லாரும் புனிதமாக இந்த பொங்கலை எதிர்கொள்ள தயாராக இடங்களை புனிதமாக்கி நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் பொங்கலை அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இது இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்த திங்கட்கிழமை ஆகிய இன்று தீர்த்தமெடுக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. தீர்த்தமெடுக்கின்ற நிகழ்வானது முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்தின் வடக்கு பகுதியிலே அமைந்துள்ள கண்ணகி அம்பாள் சந்நிதியிலே ஆரம்பிக்கும். அங்கே குருக்கள் அவர்களும் பூசாரியார் மற்றும் நோன்பிருக்கின்ற அனைத்து அடியவர்களும் மேலும் அடியவர்களும் இங்கே ஒன்று சேர்ந்து இந்த தீர்த்தமெடுக்கின்ற நிகழ்வுக்கான ஆரம்ப நடவடிக்கையை முதற்கண் பிள்ளையாருக்கு வணக்கம் செலுத்தி தீபாராதனைகள் செய்து அதன் பின்னர் அங்கே வடபக்கத்திலே அமைந்திருக்கின்ற கண்ணகி அம்பாள் சந்நிதி, அதாவது அருள் வடிவிலே வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற கண்ணகி அம்பாள் சந்நிதிக்கு சென்று அங்கே அந்த தீர்த்த குடத்தை நேர்ந்து அதற்கான துணிகள், வெள்ளை துணிகளை கட்டிக்கொண்டு அதற்கு பூசை, தீபாராதனைகள் என்பவற்றை செய்த பின்னர் குருக்கள் அவர்களால் அந்த தீர்த்த குடமானது தீர்த்தம் எடுக்கின்ற அந்த நோன்புகாரரிடம் அவரது தோளிலே வைக்கப்படும். அவ்வாறு அவர் வாய் கட்டி செல்கின்ற நிகழ்வும் இங்கே காணப்படுகின்றது. அவ்வாறு அந்த தீர்த்த குடத்தை அவர் தோளிலே ஏந்தி கொண்டு பிடித்து கொண்டு தன் இருகைகளாலும் அதை பிடித்து கொண்டு நேரடியாக காட்டுவினார் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு பெருந்தெரு என்று சொல்லப்படுகின்ற தெரு வழியாக சென்று அங்கே புதர்வுடா என்கின்ற 4ஆம் வட்டாரத்துக்கு சென்று புதர்வுடா என்ற இடத்துக்கு ஊடாக ஊற்றங்கரை பிள்ளையார் கோயிலடிக்கு சென்று அதிலிருந்து அப்படியே பற்றாப்பிடைக்கு
அதாவது ஏ- மாங்குளம் முல்லைத்தீவு வீதியை அடைந்து அந்த வீதிக்கூடாக நேரடியாக மூண்டாங்கட்டை மற்றும் சிலாவத்தை சந்தி போன்ற இடங்களுக்கு சென்று சிலாவத்தை ஊடாக ஈத்தக்கரை என்று சொல்லப்படுகின்ற கள்ளப்பாடு தெற்கிலே அமைந்திருக்கின்ற இடத்துக்கு செல்வார். அங்கு சென்று அதற்கென அமைக்கப்பட்ட ஈத்தக்கரையிலே அவர்கள் தீர்த்தம் எடுப்பதற்கான ஆயத்தங்களை அங்கே குருக்கள் அவர்களும் மற்றும் அங்கே கூடியிருக்கின்ற அடியவர்களும் சேர்ந்து அங்கே அதற்கான ஒரு கும்பம் வச்சு அதற்கு பூசைகளை செய்து தீபாராதனைகளை செய்து உரிய நேரத்திலே அவர்கள் பறை முழங்க அந்த கடலிலே இறங்கி தீர்த்த என்று சொல்லப்படுகின்ற அந்த கடலிலே இறங்கி அங்கே அந்த தீர்த்தத்தை ஏந்துவார்கள். அதாவது அலைகள் மூலம் வந்து அந்த தீர்த்த குடம் நிரம்பி வழிகின்ற வரையும் அவர்கள் நடந்து சென்று அந்தளவு ஆழத்திலே நின்றுதான் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அலைகள் வந்து முழுமையாக நிரப்பி சென்ற பின்னர் அவர்கள் அந்த தீர்த்த குடத்தை எடுத்து வந்து அங்கே உள்ள ஆலயத்தை அந்த உள்ள கும்பத்தடியிலே வச்சு அதற்கான பூசைகள் தீபாராதனைகளை செய்து கொண்டு அங்கே வைரவன் ஆலயம் இருக்கின்ற அதையும் தரிசித்து கொண்டு நேரடியாக போன பாத வழியாகவே அவர்கள் சிலாபத்தை சந்தித்து வந்து மற்றும் அவ்வாறு வருகின்ற தீர்த்தக்குட பாதை என்ற ஒரு பாதை இருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது தீர்த்தக்குட பாதையை. அந்த பாதை வழியாகவே ஊற்றங்கரை வந்தடைந்து ஊற்றங்கரைக்கு கூடாக முள்ளியவளை வந்து காட்டு விநாயகர் கோயிலை வந்தடைவார்கள். தற்போது 3 மணியளவில் புறப்பட்ட அவர்கள் இரவு 9:30-10 மணியளவில் இங்கே திரும்ப தீர்த்தக்குடத்துடன் அந்த புனிதமான தீர்த்தத்துடன் இங்கே அவர்கள் வந்து சேர்வார்கள். வந்து சேர்ந்த பின்னர் பிள்ளையார் சந்நிதியிலே அதற்கு வைத்து அதற்கான தீபாராதனைகள் மற்றும் பிள்ளையாருக்கான தீபாராதனைகள் வழிபாடுகள் நிறைவேற்றிய பின்னர் அம்மன் சந்நிதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அந்த விளக்கெறிகின்ற ஆயத்தங்களை செய்து அதிலே அந்த உப்பு நீரிலே, அதாவது தீர்த்த கரையிலே எடுக்கப்பட்ட உப்பு நீரிலே அந்த புனிதமான நீரிலே விளக்கெரிக்கப்படும். தொடர்ச்சியாக 7 நாட்கள் இங்கே விளக்கெரிந்த பின்னர் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற 8ஆம் தேதி 8/6/2025 அன்று இங்கே காட்டு விநாயகர் பொங்கல் இடம்பெறும். அந்த பொங்கலானது காட்டு விநாயகருக்கும் கண்ணகி அம்பாளுக்கும் இங்கே இடம்பெறும். அது முடிந்த பின்னர் மடைப்பண்ணம் என்று சொல்லப்படுகின்ற மடை பொருட்களுடன் அந்த எஞ்சிய தீர்த்த குடத்திலே இருக்கின்ற அந்த புனிதமான நீர் தீர்த்தம் கற்றாப்பளை அம்மன் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அதனை எரிப்பதற்கான ஆயத்தங்களை செய்து அந்த கிரியர் இடம்பெற்று அங்கே பொங்கல் இடம்பெறும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொங்கலின் முன்னாயத்த நடவடிக்கைகள் முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்திலே ஆரம்பித்து இறுதியிலே கற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்திலே முடிவடையும் என்பது நான் அடியவர்கள் நண்பர்களாகிய உங்கள் எல்லோருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அவ்வாறு பொங்கல் முடிந்த பின்னர் இங்கே அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை பக்த ஞானி பொங்கல் என்று சொல்லி ஒரு பொங்கல் முள்ளியவளையிலே உள்ள நாவற்காட்டு பகுதியிலே இடம்பெறுகின்றது. அந்த பக்த யானை யார் என்றால் இந்தியாவிலிருந்து இந்த பத்ததிகளை கொண்டு வந்து இங்கே பொங்கல் எவ்வாறு மேற்கொள்வது என்பதற்கான சகல வழிமுறைகளையும் அவர் ஆற்றி அவர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அடிப்படையிலேயே இங்கே தற்போதும் இடம்பெற்று வருகின்றது. காலங்காலமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொங்கலானது இவ்வாறான வழிமுறைகளுக்கு ஊடாக மிக சிறப்பான முறையில் இடம்பெறுகின்றது என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. என்னன்னு சொன்ன உறவுகளே, நீங்களே பார்த்திருப்பீர்கள். இந்த கோயில் வந்து நிர்வாக தலைவர் அவரோடாக வந்து இந்த விஷயத்தை வந்து நான் தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டபடியாக தான் இந்த காணொலியை நான் இங்கே எடுத்தது. இது வந்து காட்டு விநாயகர் ஆலயத்தின் புல் பகுதியை வந்து நான் காட்டணுமென்று ஆசைப்படுறேன். நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணம்னு சொன்னால் எனக்கு வந்து இதான் பிடிச்ச காணொலிகளாக இருக்கிறது. இந்த இப்படி எங்கட இடத்துல இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை வந்து நான் உலக அறிய செய்யணுமன்றதான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஆசை. அதால தான் நான் இந்த சேனலை கூட துவங்கினேன். நல்ல ஒரு ஆதரவுகள் வந்துருக்கு. நன்றி, ஆதரவுக்கு நன்றி அனைத்து உறவுகளுக்கும். இந்த இந்த இதில் இருக்கிற இந்த இதில் தான் அந்த உப்பு நீரில் வந்து விளக்கெறிகிறேன்னு சொல்கிறது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மளாச்சி இருக்கிறான் மேலுக்கு. நாங்கள் அம்மளாச்சின்னா கூப்பிடுறது. அது சின்ன வயசுலேருந்து எங்களோட அம்மாக்கள் சொல்லி தந்து அது அப்படியே பெருமைங்கிற வாயில். அப்போ அதை வந்து நீங்கள் யாரும் தப்பாக எடுக்கக்கூடாது. இந்த இதில் தான் அம்மன் ஆலயம்னு சொல்லி இதுக்குள்ளே தான் உப்பு நீரில் விளக்கெறிகிறது. உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவுக்கு தொடர அடுத்த வீடியோ வந்து நான் நல்ல 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 காணொலிகளாக உங்களுக்கு தருவேன். ஓகே ரோவலே பார்க்கலாம்.
அடுத்த விஷயம் வந்து ஆஹ், இது அடுத்த வந்து இந்த கோயில் வீதியை நான் சுற்றி காட்டிக்கொண்டு ஆஹ், வெளிக்கிடலாமென்று ஆசைப்படுறேன். ஏன்னு சொன்னால் தீர்த்தம் எடுக்க போகிறோக்கு எல்லாரும் ஆயத்தமாயிட்டினோம். அப்போ நான் வந்து இந்த சின்ன ஒரு காணொலியை வந்து உங்களுக்கு காட்டணுமென்று ஆசைப்பட்டதால தான் எடுத்தேன் நான். வாங்க உறவுகளே, இந்த வீடியோ சேனல் இந்த இதை யூடியூப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு ஆதரவை தாங்க, நல்ல நல்ல வீடியோக்கள் தருவேன். இந்த வீடியோ பிள்ளைகள் சரிகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தம்பி இந்த வீடியோ இப்படி செய்கிற, இதை இப்படி செய்யாத, நீ கொஞ்சம் நல்ல நல்ல இதாக எடுத்துட்டு போன்னு சொல்லலாம். எனக்கு அதுவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். என்னன்னு சொன்னால் நான் அதில் கதைக்காத காரணம், பக்தர்கள் வந்து கும்பிட்டு தங்கட நேர்த்தியல் இதுகளை செய்தோன்று கேட்க குழப்பக்கூடாது. அதுக்காக தான் நான் அதில் இந்த குரலை கூட நான் காட்டல. அவ்வளோத்துக்கு எனக்கு ஓரளவுக்கு விளங்கும். ஓகே உறவுகளே, பார்க்கலாம் வீடியோக்கள் தொடர்ந்து.